ஓம் சாந்தி. 5/2/2024. சாக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, இந்த படிப்பு அனைத்தையும் விட சிறந்த படிப்பாகும். இதைத்தான் வருமானத்திற்கு ஆதாரம் என சொல்கின்றனர். படிப்பில் தேர்ச்சி அடைய வேண்டுமென்றால் ஆசிரியரின் அறிவுரைப்படி நடந்து சென்று கொண்டே இருங்கள். கேள்வி: பாபா டிராமாவின் ரகசியத்தை அறிந்திருந்த போதும் தன்னுடைய குழந்தைகளை எந்த ஒரு புருஷார்த்தம் செய்ய வைக்கிறார்? பாபாவிற்கு டிராமாவினுடைய அனைத்து ரகசியங்களும் தெரியும். அப்படி அவருக்கு தெரிந்திருந்த போதும் தன்னுடைய குழந்தைகளை எந்த ஒரு புருஷார்த்தம் செய்ய வைக்கிறார்? பதில்: பாபாவிற்கு தெரியும் வரிசை கிரமமாகத்தான் எல்லா குழந்தைகளும் சத்தோ பிரதானமாக ஆவார்கள் என்று. ஆனால் குழந்தைகள் தண்டனை அடையாதிருக்க வேண்டும். ஆகவே குழந்தைகளே, அப்படிப்பட்ட முயற்சி செய்யுங்கள் என்று தந்தை செய்ய வைக்கிறார். தண்டனைகள் இருந்து விடுபடுவதற்கு எவ்வளவு முடியுமோ அன்போடு பாபாவை நினைவு செய்யுங்கள். போகும்போதும் வரும்போதும் அமரும்போதும் எழும்போதும் பாபாவின் நினைவில் இருங்கள். அப்போது மிகுந்த குஷி ஏற்படும். ஆத்மா தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக ஆகிவிடும். ஓம் சாந்தி. ஒருவரை மட்டும் நினைவு செய்யுங்கள். சத்தியத்தின் தொடர்பு அக்கறை சேர்க்கும். 21 பிறவிகளுக்காக என்ற பாடலும் உள்ளது. இந்த ஒரு ஜென்மத்தில் நல்லவர்களுடைய சேர்க்கையில் இருக்கும் பொழுது 21 பிறவிகளுக்கு நிச்சயமாக அதனுடைய பிராப்தி கிடைக்கும். ஆகவே மூழ்கடிக்கக்கூடிய சங்கம் சேரக்கூடாது. அப்படியானால் மூழ்கடிப்பவர் யார்? உங்களை கடலில் யார் மூழ்கடித்தது? குழந்தைகளிடம்தான் கேள்வி கேட்பார் இல்லையா? தோட்டக்காரர், படகோட்டி என்பன என்னுடைய பெயர்கள்தான் என நீங்கள் அறிவீர்கள். அர்த்தம் புரியாத காரணத்தால் எல்லையற்ற தந்தைக்கு அதிக நிந்தனைகள் செய்துள்ளனர். பிறகு எல்லையற்ற தந்தை அவர்களுக்கு எல்லையற்ற சுகத்தை தருகிறார். அபகாரம் செய்பவர்களுக்கு உபகாரம் செய்கிறார். நாம் அபகாரம் செய்கிறோம் என்பதை அவர்கள் புரிந்திருக்கவில்லை. ஈஸ்வரன் சர்வவியாபி என்று மிகுந்த குஷியுடன் சொல்கின்றனர். இப்போது நீங்கள் 24 கேரட் தங்கமாக ஆக வேண்டும். ஆத்ம அபிமானியாகுக. தேக அபிமானத்தில் வருவதால் நீங்கள் அசுத்தமாக ஆகிவிட்டீர்கள். எந்த ஒரு குஷியும் இல்லை. நோய்கள் முதலான அனைத்தும் உள்ளன. குழந்தைகளே, இப்போது பத்தீத்த பாவனர் நான் ஒருவர்தான். நான் தான் பத்தீத்த பாவனன். என்னை நீங்கள் அழைத்தீர்கள். நான் ஒன்றும் சாது சந்நியாசி எல்லாம் கிடையாது. தெரியாதவங்க பாபா கிட்ட வர்றப்ப இப்படி சொல்கிறாங்களா, உங்கள் குருவை சந்திக்கணும், உங்கள் குருவை பார்க்கணும். பாபா சொல்கிறாரு, நான் அப்படி கிடையாது. நான் பத்தீத்த பாவனர். குருஜியை தரிசனம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். அவர்களுக்கு சொல்லுங்கள், குருஜி என்று யாரும் கிடையாது. தரிசனம் செய்வதால் எந்த ஒரு பயனும் இல்லை. அப்படியே குருஜியை பார்த்துட்டு போயிட்டோன்னாக்க எந்த பிராப்தியும் இல்லை. எவ்வளவு நினைவு செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக ஆவீர்கள். குழந்தைகளே, இது எல்லையற்ற சந்நியாசமாகும். இந்த பழைய உலகமோ விநாசமாக போகின்றது. இயற்கை சேதங்களும் உதவி செய்யும். அந்த சமயம் உங்களுக்கு உணவு கூட முழுமையாக கிடைக்காது. நாம் நம்முடைய குஷியின் சத்துணவிலேயே இருப்போம். இவை அனைத்தும் அழிந்து போகும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இதில் குழம்புவதற்கான விஷயம் கிடையாது. நான் வருவதே
குழந்தைகளாகிய உங்களை மீண்டும் சத்தோ பிரதானமாக ஆக்குவதற்காக. இது கல்பமாக என்னுடைய வேலைதான். தமோ பிரதான உலகத்தை சத்தோ பிரதானமாக ஆக்கக்கூடிய வேலை கல்பமாக என்னால் தான் செய்ய முடியும். நான் தான் செய்கிறேன், இது என்னுடைய வேலைதான் அப்படின்னு பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாரு. நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, சுயம் பகவான் நம்மீது கருணை உள்ளவராக இருக்கிறார். அவர் நமக்கு படிப்பை சொல்லி தந்து கொண்டிருக்கிறார். இதே நசாவில் இருக்க வேண்டும். படிப்பு வருமானத்திற்கான ஆதாரமாகும். அதனால் அதை தவறவிடக்கூடாது. இந்த படிப்பை ஒரு நாளும் தவறவிடக்கூடாது. இரண்டாவது, அளவற்ற குஷியின் அனுபவம் செய்யவும் செய்விக்கவும் வேண்டும். நடமாடும் போதும் சுற்றி வரும்போதும் ஆத்ம அபிமானியாகி பாபாவின் நினைவில் இருந்து கொண்டு ஆத்மாவை சத்தோ பிரதானமாக அவசியமாக்க வேண்டும். இன்றைய வரதானம், காலத்திற்கேற்ப ஒவ்வொரு சக்தியின் நடைமுறை சொரூபத்தில் கொண்டு வரக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகுக. காலத்திற்கேற்ப ஒவ்வொரு சக்தியை செயலில் சொரூபத்தில் கொண்டு வரக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகுக. விளக்கம்: எந்த சக்தியை எந்த நேரத்தில் அழைக்கிறோமோ அந்த சக்தி அந்த நேரத்தில் நடைமுறை சொரூபத்தில் அனுபவம் செய்வதுதான் மாஸ்டர் சர்வசக்திவான் என்பதின் அர்த்தமாகும். எந்த நேரத்தில் எந்த சக்தி தேவையோ அதை நடைமுறை சொரூபத்தில் அனுபவம் யார் செய்கிறாங்களோ அவங்கள தான் மாஸ்டர் சர்வசக்திவான் என்று சொல்ல முடியும். ஆணை பிறப்பித்தும் சக்தி வந்தடைய வேண்டும். கட்டளை இட்டவுடன் சக்தி வந்தடைய வேண்டும். ஆனால் கட்டளை பிறப்பித்தது பொறுமை சக்திக்கு, வந்தடைந்தது எதிர்நோக்கும் சக்தி என்பது போன்றில்லை. இதுதான் பாபா சொல்கிறாரு. நீங்கள் எந்த சக்திக்காக கட்டளை இட்டீங்களோ அதை அந்த நேரத்தில் வரக்கூடிய நேரத்தில் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு பொறுமைக்கு நீங்கள் கட்டளை இட்டீர்கள். அந்த இடத்துல எதிர்நோக்கக்கூடிய சக்தி வரக்கூடாது. இதை மாஸ்டர் என்று சொல்ல முடியாது. எனவே எந்த நேரம் எத்தகைய சக்தி தேவைப்படுகிறதோ அந்த நேரத்தில் அதே சக்தி செயலில் வருகிறதா? ஒரு நொடியின் தாமதம் ஏற்பட்டால் கூட வெற்றிக்கு பதிலாக தோல்வி ஏற்பட்டுவிடும். பொறுமையாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்மளால் பொறுமையாக இருக்க முடியல, பொறுமை சக்தி இல்லைன்னா உடனே அங்கே ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்போ அந்த இடத்துல அந்த ஒரு செகண்ட் லேட்டாக வந்தாலும் கூட பொறுமையாக இருப்பதற்கு அங்கே இருக்க முடியல. அப்படி இருந்தாலும் கூட வெற்றிக்கு பதிலாக தோல்வி ஏற்பட்டுவிடும். இன்றைய ஸ்லோகன்: புத்தியில் எவ்வளவு நசா இருக்கிறதோ அந்த அளவிற்கு செயலில் பணிவும் இருக்க வேண்டும். புத்தியில் எந்த அளவிற்கு சத்தியமான தந்தையை அடைந்து விட்டேன், சத்தியத்தை நன்றாக புரிந்து விட்டேன் அப்படின்னு எந்த அளவுக்கு அந்த சத்தியத்தினுடைய அந்த அத்தாரிட்டியினுடைய அந்த ஒரு ஞானத்தை புத்தியில் எவ்வளோ நீங்கள் புரிஞ்சிருக்கீங்களோ அந்த அளவிற்கு செயலில் பணிவுத்தன்மையும் இருக்க வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.